வணக்கம். நான் உங்கள் ராமன். யார் ஒருவன் தன் கண்முன்னே நடக்கின்ற அநீதியைக் கண்டு நிதானமாக அதை பொருட்படுத்தாமல் கடந்து செல்கிறானோ, அங்கு அவன் கண்ணுக்கு தெரிந்தது அநீதி அல்ல, அவன் சுயநலம் மட்டுமே. அவன் கண்ணுக்கு தெரிந்தது அவனுடைய சுயநலம் மட்டுமே. தன் பலத்தை நிரூபிக்க போராடினால் அவன் வீரன். தன் மக்களின் பலத்தை நிரூபிக்க போராடினால் அவன் போராளி. அதாவது ஒருத்தன் கண்ணு முன்னாடி ஒரு அநீதி நடக்குது, அதை பொருட்படுத்தாமல் அவன் போகிறான் அப்படின்னா, இது எதுக்குடா வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுயநலம் தான் அவன் கண்ணுக்கு தெரியுமாம்மா. தன்னோட வீரத்தை நிரூபிக்க போராடினான், தன்னோட பலத்தை நிரூபிக்க போராடினா அவன் வீரன். தன்னோட மக்களோட பலத்தை நிரூபிக்க போராடினா அவன் தான் போராளி. சரித்திரத்தில் ஒரு வீரன் வாழ்ந்த கதையும் ஒரு போராளி போராடிய கதையும் மறைக்கப்பட்டிருந்தால் அது சரித்திரமே அல்ல. அதாவது ஒரு வீரனோட வரலாறோ இல்லை போராளியோட வரலாறோ இல்லை கதையோ திருத்தி எழுதிச்சுன்னு வச்சுங்க, அந்த எழுதின சரித்திரத்தில் அவங்களோட பேரோ இல்லை அவங்க வாழ்ந்த வரலாறோ இல்லை அப்படின்னா அது சரித்திரமே கிடையாது. அது ஒரு நியூஸ் பேப்பர், அவ்வளோதான்.